So இந்த ஐபி என்ன நெட்வொர்க் 192.168.1.0 ஹலோ நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஸ்கிரீன் ஷேர் ஆகல, ஒரே நிமிஷம். இந்த ஐபி வந்து எந்த கிளாஸ்? 192. So it is C class. 192.168.1.0 Class. கிளாஸ். Class C. ஓகே, இப்போ இது கிளாஸ் சி கரெக்ட்டா? ஆமா. இப்போ இங்க 24 னு போட்டுருக்காங்களா, இது என்னது? இது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் கரெக்ட்டா? கிளாஸ் சிக்கு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 24. சோ அதனால 24 னு போட்டுருக்காங்க. கரெக்ட்டா? ஓகே. சோ இதுல நமக்கு எவ்வளவு ஐபி கிடைக்கும்? இதுல எவ்வளவு ஐபி கிடைக்குமா? இப்போ நான் ஒரு ஐபி எடுத்திருக்கேன் 192.168.1.0/24. இது கிளாஸ் சி கரெக்ட்டா? இப்போ நெட்வொர்க் போர்ஷன் ஹோஸ்ட் போர்ஷன் ஒன்னு நடத்திருப்பேன். நெட்வொர்க் இதுல எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன்? ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து நெட்வொர்க் போர்ஷன், லாஸ்ட் 0ன்றது ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே, நெட்வொர்க் போர்ஷன் வந்து இந்த மூணு. ஓகே, லாஸ்ட் 0 வந்து ஹோஸ்ட் போர்ஷன். இப்போ நமக்கு அந்த ஹோஸ்ட் போர்ஷன் மட்டும் தானே சேஞ்ச் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 to 255 வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஐ மீன் 0 to 2. அப்போ நம்ம கிட்ட 0 to 255 இவ்ளோ ஐபி நம்ம கிட்ட இருக்கு கரெக்ட்டா? டோட்டல் கவுண்ட் 256. இதுல வந்து ரெண்டு ஐபி நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து நெட்வொர்க் அட்ரஸ், ஆமா. இன்னொன்னு பிராட்காஸ்ட் அட்ரஸ். எது நெட்வொர்க் அட்ரஸ், எது பிராட்காஸ்ட் அட்ரஸ்? இது என்னோட ஐபி. ஓகே. இந்த ஐபி நான் கொடுத்துட்டு எது நெட்வொர்க் அட்ரஸ்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? நெட்வொர்க் போர்ஷன் தான் நெட்வொர்க் அட்ரஸ். இது ஐ மீன் ஃபர்ஸ்ட் போன் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் போர்ஷன். அது வந்து நெட்வொர்க் போர்ஷன். நான் கேக்குறது நெட்வொர்க் அட்ரஸ். ரெண்டுக்கும் ரெண்டும் வேற. நெட்வொர்க் அட்ரஸ்ன்றது இருக்கிற ஹோஸ்ட் பிட்ட ஃபுல்லா 0வா மாத்துறது நெட்வொர்க் அட்ரஸ். பிராட்காஸ்ட் அட்ரஸ்ன்றது இருக்கிற ஹோஸ்ட் பிட்ட ஃபுல்லா 1ஆ கன்வெர்ட் பண்றது பிராட்காஸ்ட் அட்ரஸ். சோ என்னோட நெட்வொர்க் அட்ரஸ் என்ன? 192.168.1.0. ஓகே. என்னோட பிராட்காஸ்ட் அட்ரஸ் என்ன? 192.168.1.255. கரெக்டா? சோ அப்ப என்கிட்ட 0ன்ற ஐபியும் யூஸ் பண்ண முடியாது, 255 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னு நெட்வொர்க் அட்ரஸ், ஒன்னு பிராட்காஸ்ட் அட்ரஸ். ரிமைனிங் எவ்வளவு ஐபி என்கிட்ட இருக்கும்? 254. சோ இதுதான் ஹோஸ்டுக்கு யூஸ் பண்ற அட்ரஸ். ஹோஸ்ட்ன்றது நம்மளோட பிசியா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஹோஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகேவா? இது ஒரு டவுட் இதுல. இதுல வந்து ஹோஸ்ட் போர்ஷன் வந்து 0வா இருக்கணுமா? அதுதான் நெட்வொர்க் அட்ரஸா? நெட்வொர்க் அட்ரஸ் வந்து இதுல ஹோஸ்ட் போர்ஷன் எது? இந்த இதான் ஹோஸ்ட் போர்ஷன்.
இப்ப வந்து கிளாஸ் ல பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரே ஒரு ஹோஸ்ட் போர்ஷன். ஆமா, ஓகேவா? அதுல இருக்கிற 8 பிட்டையுமே நான் ஜீரோவா கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஓகே. அப்ப வந்து கிளாஸ் B ல பாத்தீங்கன்னாக்கா அப்ப நமக்கு வந்து 2 ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கும்ல. அப்ப வந்து அப்ப அந்த 16 பிட்டையுமே நான் ஜீரோவா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது அந்த அந்த லாஸ்ட் 2 ஹோஸ்ட் போர்ஷன் ஜீரோவா இருந்தா அது நெட்வொர்க் போர்ஷன். ஆமா, லாஸ்ட் அந்த ரிமைனிங் இருக்கிற ரெண்டையுமே நான் ஒண்ணா கன்வெர்ட் பண்ணேன். அதாவது 255.255 போட்டேன்னா அது பிராட்காஸ்ட் அட்ரஸ். அந்த 2 அட்ரஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பிராட்காஸ்ட் அட்ரஸ் நான் யூஸ் பண்ணனா அது எல்லா பிசிக்கும் போகும். ஏன்னா அது பிராட்காஸ்ட். சோ அதை யூஸ் பண்ண மாட்டேன். நெட்வொர்க் அட்ரஸையும் யூஸ் பண்ண மாட்டேன். நெட்வொர்க் அட்ரஸ் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சிருப்போம். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் வந்து என்ன கொடுக்குறேன், 192.168.1.1 1.2 கொடுக்குறேன். ஆனா 1.0 கொடுக்க மாட்டேன். 1.0ன்றது ஒரு ஹெட் மாதிரி. சோ நான் வந்து அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற 10 பேரையும் சொல்ல மாட்டேன். நான் வந்து 192.168 1.0ன்னு சொன்னாலே அதுல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்குள்ள வந்துருவாங்க. சோ நெட்வொர்க் அட்ரஸ்னா அதுதான். சோ இந்த நெட்வொர்க் அட்ரஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இவங்க தான் இந்த கிளாஸ் ரூமோட ஹெட் அந்த மாதிரி. சோ இவங்களுக்குள்ள ஒரு 254 ஐபி இருக்கு. ஓகேவா? ஓகே. நம்ம இன்னைக்குள்ள இதுக்கு போகலாம். இதுதான் அவங்க சொல்லிருக்காங்க. இது வந்து நெட்வொர்க் அட்ரஸ், இது வந்து பிராட்காஸ்ட் அட்ரஸ். சோ மேக்ஸிமம் 254 தான் நம்ம கிட்ட இருக்கு, 256 கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல. ஓகேவா? ஓகே. ஒரே நிமிஷம். அந்த 254 இது ஐபி அட்ரஸ் பேர் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அது 254 வந்து நம்ம யூசபிள் அட்ரஸ், ஹோஸ்டுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால யூசபிள் அட்ரஸ். பிசிக்குலாம் அசைன் பண்றோம்ல, இந்த 254 ஐபி நம்ம பிசிக்கு அசைன் பண்ணலாம். ஓகே. அப்படினாக்க 0 to 255 நம்ம வந்து யூஸ் பண்ண கூடாது. யூஸ் பண்ண கூடாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது. 255ன்றது பிராட்காஸ்ட் நம்பர் 0வா இருக்கிறப்போ நம்ம நிறைய ஐபி அந்த மாதிரி இருக்குது. நானே பார்த்திருக்கேன். லாஸ்ட் நம்பர் 0ல இருக்கிற ஐபி அது வந்து நெட்வொர்க் அட்ரஸ். அதான். இப்ப நீங்க வந்து அந்த லாஸ்ட் போர்ஷன் 0வா இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா எப்படின்னா, இப்ப பாருங்க, அது உங்களுக்கு இப்ப புரியாது. இப்போ நான் இப்போ வந்து 24/24ன்னு போட்டதுனால என்கிட்ட 256 ஐபி இருக்கு. அதுல நான் 2 அட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது. நான் ஒருவேளை நான் /32 31 அந்த மாதிரி கொடுக்குறேன்னா அதுல இருக்கிறதே 2 ஐபி தான் இருக்கும். /31க்கு 4 ஐபி அந்த மாதிரி வரும். /32க்கு என்கிட்ட ஒரு ஐபி வரும். /31க்கு 2 ஐபி வரும். ஓகேவா? இப்போ இந்த டைம்ல இப்ப 2 ஐபி தான் என்கிட்ட இருக்கு. அது ஒண்ணு நெட்வொர்க், ஒண்ணு பிராட்காஸ்ட். அந்த ரெண்டையுமே யூஸும் பண்ணிக்கலாம். இதுல இந்த ஃபீச்சர் இருக்கு 31ல. ஓகே. அப்போ அந்த சப்நெட்டிங் மாஸ்க் பொறுத்து நம்ம யூஸ் பண்றது அது. ஆமா. ஆனா சப்நெட்டிங் கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். ஆனா நெட்வொர்க் அட்ரஸ், பிராட்காஸ்ட் அட்ரஸ் பொதுவா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. 32 வரும்போது நம்ம கிட்ட 4 ஐபி வந்துருமா? சோ அதுல நெட்வொர்க்கும் பிராட்காஸ்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ரிமைனிங் 2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். 32க்கு 1 சொல்லி கீழ போட்டுருக்கீங்க, மேல 4 சொல்லி 30. ஓகே. 30 வரும்போது நம்ம கிட்ட 4 தான் இருக்கும். சோ அது வந்து சப்நெட்டிங் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இத மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா கிளாஸ் B பார்க்கறோம். சோ கிளாஸ் B ல நான் ஒரு ஐபி எடுத்திருக்கேன். இதோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 16 தான். அதாவது ப்ரிஃபிக்ஸ் ன்னு சொல்லுவாங்க. 16 தான். சோ நான் என்னன்னா, இது என்னோட நெட்வொர்க் அட்ரஸ், இது என்னோட பிராட்காஸ்ட் அட்ரஸ். சோ 2 ஐபி நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ இதோட ஹோஸ்ட் போர்ஷன் 16 பிட்டா. சோ 2 பவர் 16 எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 65,536. சோ என்கிட்ட இருக்கிற ஹோஸ்ட் போர்ஷன் 2 பவர் 16. சோ என்கிட்ட இவ்ளோ ஐபி கிடைக்கும். இவ்ளோ ஐபி நான் வந்து சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது 2 ஐபி யூஸ் பண்ண முடியாதா? சோ 65,534. ஒருவேளை நான் கிளாஸ் A எடுத்தா என்ன ஆகும்? இந்த 10 பவர் 00 இதை யூஸ் பண்ண மாட்டேன். 10.252 யூஸ் பண்ண மாட்டேன். சோ 16,777,214 ஹோஸ்டுக்கு என்னால ஐபி கொடுக்க முடியும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நான் ஒரு கிளாஸ் A ஐபி யூஸ் பண்ணனா நிறைய பேருக்கு என்னால கொடுக்க முடியும்.
கிளாஸ் ஏல. ஓகே கிளாஸ் பி அதை விட கம்மியான பேருக்கு தான் கொடுக்க முடியும். கிளாஸ் யூஸ் பண்ணா அட்லீஸ்ட் 254 பேருக்கு கொடுக்க முடியும். ஓகே இதுதான் இந்த கான்செப்ட். ஓகே 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 இப்போ இன்னொன்னு கான்செப்ட் பார்க்கணும். என்ன பார்க்கறோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகே ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ்னா இப்போ நான் எடுத்திருக்கிற ஐபி வந்து கிளாஸ் சி கரெக்ட்டா? சோ நான் வந்து 192.168.1.0 யூஸ் பண்ணக்கூடாது. அது நெட்வொர்க் அட்ரஸ். சோ இதுக்கு அடுத்த ஐபி என்ன? 192.168.1.1 ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகேவா? ஓகே அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ் என்ன? 255 நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால 254 தான் லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகேவா? ஓகே சோ இதே மாதிரி கிளாஸ் பிக்கும் என்ன 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 போட்டிருக்கேன் நானு? நான் வந்து லாஸ்ட் 2 போர்ஷனை 0வா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதாவது நான் யூஸ் பண்ண முடியாது நெட்வொர்க் அட்ரஸ். இப்போ என்ன பண்றேன்? அதோட நெக்ஸ்ட் ஐபி என்னன்னா 172.16.0.1 இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகே புரியுது. ஓகே இப்போ இதுல 172.16 255.254 இதுதான் லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகே ஓகேவா? இந்த மாதிரி கிளாஸ் ஏக்கு எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே அப்புறம் கிளாஸ் ஏ பதக்க இப்போ வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் யூசபிள். ஓகே ஏதாவது ஒரு ஐபி கொடுத்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ் என்ன, ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ் என்ன, பிராட்காஸ்ட் அட்ரஸ் என்ன, லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே எனக்கு வந்து ஒன்னே மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரு டைம் எனக்கு அந்த யூனிகாஸ்டுக்கும் ப்ராட்காஸ்ட் மல்டிகாஸ்ட் அது மூணுத்துக்கு மட்டும் கொஞ்சம் இது டிஃபரன்ஸ் சொல்லுங்க எனக்கு. இப்போ ஒரு பாக்கெட் வந்து நீங்க வந்து ஒரு குரூப்ல டேட்டா சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஆனா அது எல்லாருக்கும் போக மாட்டேங்குது. ஒரே ஒரு பர்టిక్యులர் பர்சனுக்கு மட்டும் அது போகுது. ஓகே சோ அது யூனிகாஸ்ட். ஒரு டேட்டாவை 1-to-1 கம்யூனிகேஷன்ங்கிறது யூனிகாஸ்ட். ஆனா நீங்க குரூப்ல தான் டேட்டா சென்ட் பண்றீங்க. ஒரு பர்టిక్యులர் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு போகுது. ஆனா எல்லாருக்கும் போகல. அது வந்து மல்டிகாஸ்ட். எல்லாருக்கும் போகணும் அது. இல்ல ஒரு பர்టిక్యులர் ஒரு 10 பேருக்கு மட்டும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் போகல ஆனா. அது மல்டிகாஸ்ட். ஓகே பிராட்காஸ்ட்னா எல்லாருக்குமே போறது. நான் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டா எல்லாருக்குமே போறது பிராட்காஸ்ட். ஓகே அதை எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணலாம். யூனிகாஸ்ட் அப்படின்னா இது எல்லாமே மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், 1-to-1 கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இத. ஓகே 1-to-1 கம்யூனிகேஷன். மல்டிகாஸ்ட்னா என்ன? அது வந்து எல்லாருக்கும் கம்யூனிகேட் ஆகுற மாதிரி ஆகும். பட் ஆனா வந்து எல்லாருக்கும் போகாது. எல்லாருக்குமே பண்ணாது. ஆமா ஒரு பர்టిక్యులர் பர்சனுக்கு. அதுக்கப்புறம் பிராட்காஸ்ட். ஓகே புரியுது. டு ஆல் கம்யூனிகேஷன். இது எல்லாமே என்னது? மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே இல்ல இது டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல தான் சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ்லாம் வரும். ஓகே டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே थैंक यू. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த 11க்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? எது நெட்வொர்க் அட்ரஸ், எது பிராட்காஸ்ட் அட்ரஸ், எது ஃபர்ஸ்ட் யூசபிள், எது லாஸ்ட் யூசபிள்னு பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? ஆமா. இப்போ என்ன பண்ணலாம்னா நான் வந்து ஒரு ஐபியை பார்க்கணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணா எனக்கு என்னெல்லாம் ஷோ ஆகும்? ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். அதுல வந்து நீங்க வந்து வெறும் ஐபி மட்டும் கேக்குறீங்க இல்ல வந்து எல்லாமே கேக்குறீங்க? அதுல நான் ஷோ ஐபி யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும். அப்புறம் மெத்தட் ரவுட்டர் வந்து டெவலப்பர் காட்டும். அதுல வந்து நெய்பரோட ஐபிஸ் காட்டும், நெய்பர் அட்ரஸ் பத்தி காட்டும். அந்த லிஸ்ட்ல என்ன காட்டும்னா
இந்த மாதிரி தானே காட்டும். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ், ஐபி அட்ரஸ், மெத்தட், ஸ்டேட்டஸ், புரோட்டோகால், இந்த 5 தான் காட்டும். கரெக்டா? ஆமா கரெக்ட். அத பத்தி தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். சோ இங்க இதுல என்ன படிக்கிறோம்னா 2 விஷயம் பாக்குறோம். ஒன்னு அட்மின் டவுன், இன்னொன்னு டவுன். இப்போ ரவுட்டர்ல பாத்தீங்கன்னா அட்மின் டவுன்ல இருக்கும். சோ நம்ம நோ ஷட்னு கமாண்ட் கொடுப்போம். கரெக்டா? நான் அந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ் போயிட்டு நோ ஷட்னு கொடுத்தாதான் அது வந்து டவுன் ஸ்டேட்டுக்கே வரும். ஓ அப்படிங்களா? ஓகே. ஆமா. ஓகே. இதே நான் ஸ்விட்ச் எடுத்தா நோ ஷட்னா அந்த அந்த போர்ட்டை வந்து எனேபிள் பண்றது. அட்மின் டவுன்ல இருக்கிறத நான் டவுன் பண்றது. இப்ப வந்து போர்ட் டைரக்டா அப் ஆகாது. நான் கேபிள் கனெக்ட் பண்ண உடனேயும் அந்த போர்ட் வந்து அட்மின் டவுன்ல தான் இருக்கும். அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் வந்து நோ ஷட்னு கமாண்ட் கொடுத்தேன்னா அது இதாகும். இப்ப கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க. அந்த ஒரு பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் இத்தர்நெட் 0/0 அந்த மாதிரி போயிட்டு நோ ஷட் டவுன் கமாண்ட் கொடுக்குறாங்களா? ஆமா. கொடுத்தோட என்ன ஆகுது? இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் இத்தர்நெட் 0/0 சேஞ்ச் ஸ்டேட் டு அப். அப்போ நீங்க ஒரு போர்ட்டுக்கு நோ ஷட் டவுன் பண்ணாதான் அது அப் ஆகும். ஏன்னா அது அட்மின் டவுன் ஸ்டேட்ல இருக்கு. ஒருவேளை அது அட்மின் டவுன் ஸ்டேட்ல இல்லாம டவுன் ஸ்டேட்ல இருந்ததுன்னா நான் வந்து கேபிள் கனெக்ட் பண்ணாலே டைரக்டா அப் ஆயிடும். நான் நோ ஷட் கமாண்ட் கொடுக்க தேவையில்லை. ஓகே. ஸ்விட்ச்ல வந்து என்ன செட்டப் இருக்கும்னா டவுன் செட்டப் தான் இருக்கும். சோ நீங்க கேபிள் கனெக்ட் பண்ணா அப் ஆயிடும். ஆனா ரவுட்டர்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அந்த மாதிரி செட்டப் இருக்கிறதுனால நம்ம நோ ஷட்னு கமாண்ட் கொடுக்குறோம். இருங்க. ஆக்சுவலி இது வந்து ஸ்விட்சா இல்ல வந்து ரவுட்டர்? ஆக்சுவலி இது ரவுட்டர் தானே. R1 தானே கொடுத்திருக்காங்க. என்னது புரியல. ரவுட்டர் தான் R1 தானே கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. அது நான் பார்க்கல. ஓகே. ஸ்விட்சா இருந்ததுன்னா இது டவுன் ஸ்டேட்ல தான் இருக்கும். நான் கேபிள் கனெக்ட் பண்ணா அப் ஆயிடும். அத வந்து நான் ஷட் டவுன் பண்ணி வைக்கலாம். ஆனா நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ரவுட்டர்ல எப்பவுமே அட்மின் டவுன்ல தான் இருக்கும். நான் போயிட்டு நோ ஷட் டவுன் கொடுத்தாதான் அது வந்து டவுன் ஸ்டேட்டுக்கே வரும். நான் கேபிள் கொடுத்தாதான் அப் ஆகும் அப்புறம். ஓகேவா? ஓகே. அதுல ரவுட்டர்ல வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். அப்பல ரவுட்டர்ல தான் வந்து அட்மின் டவுன் சொல்லி இருக்கும். ஆமா தானே? ஆமா. ஓகே. சோ வந்து அட்மின் டவுன்ல இருந்தாக்க நம்ம வந்து நோ ஷட் டவுன் அப்படினு கொடுத்தனாக்க அந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு நான் கொடுக்கணும். ஓகே. இந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்கு, லேயர் 2 ஸ்டேட்டஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. ஒரே நிமிஷம். யாரும் ஜாயின் பண்ணலன்னு தெரியல. ஓகே. லேயர் 1 ஸ்டேட்டஸ் இருக்கு. லேயர் 1ன்றது எது? நம்ம பிசிக்கல் போர்ட். கரெக்ட்டா? ஒரே நிமிஷம். இப்ப சொல்லுங்க. லேயர் 1ன்றது பிசிக்கல் இருக்கிற போர்ட். லேயர் 2ன்றது ஒரு புரோட்டோகால். கரெக்ட்டா? ஹலோ 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 கேக்குதா? ஒன் செகண்ட். ஹலோ கேக்குதா? ஹலோ. கேக்குது கேக்குது. ஓகே. ஓகே. லேயர் 1ன்னா நம்ம எதை சொல்லுவோம்? போர்ட் சொல்லுவோம். லேயர் 2ன்றது சுவிட்சோட புரோட்டோகால் சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ இப்போ இங்க ஸ்டேட்டஸ் வந்து நான் நோ ஷட் டவுன் கொடுத்தேன்னா கேபிள் கனெக்ட் ஆயிருந்தாலே இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் 1 வந்து அதான் மென்ஷன் பண்ணுது. லேயர் 2 ஓட ஸ்டேட்டஸா புரோட்டோகால் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இப்போ என்னன்னா நான் ஒரு பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நான் நோ ஷட் டவுன் கொடுத்தா அந்த போர்ட் அப் ஆகும். அதுதான் இந்த இது நமக்கு இதுல இந்த இடத்துல விசிபிள் ஆகுது. அதுதான். ஓகேவா? ஆனா ரெண்டாவது லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருப்பாங்க? அந்த இன்டர்ஃபேஸ் அப் ஆயிடுச்சு. ரெண்டாவது லைன்ல லயன் புரோட்டோகால் அந்த புரோட்டோகால் அப் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் இது அப் ஆகுது, செகண்ட் இது அப் ஆகுது. அத மென்ஷன் பண்றாங்க. ஓகே. இல்ல அது வந்து இன்னொரு டைம் சொல்லுங்க. எது அப்பா எது டவுன் ஆகுது புரியலன்றாங்க. இப்போ இங்க லேயர் 1ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. லேயர் 2ல புரோட்டோகால் இருக்கு. கரெக்ட்டா? ரெண்டு இது இருக்கு. சோ இப்போ நான் வந்து நோ ஷட் டவுன் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லைன்ல எதை மென்ஷன் பண்றாங்கன்னா லேயர் 1ஓடது சேஞ்ச் ஸ்டேட் டு அப்.
அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, லைன் 2 ஓடது லைன் புரோட்டோகால் அப் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? சோ இப்ப நான் இந்த இடத்துல வரும்போது சப்நெட் மாஸ்க்கும் சேர்த்தா மென்ஷன் பண்ணணும். எப்பவுமே ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது எதுவும் சேர்த்து கொடுக்கணும் சப்நெட் மாஸ்க்கு. ஓகேவா? எப்பவுமே கிளாஸ் ஏக்கு டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255.000 தான். நம்ம சப்நெட்டிங் நம்ம பண்ணும்போது நம்ம சேஞ்ச் ஆகும் சப்நெட் மாஸ்க் எல்லாம். ஆனா இப்போதைக்கு நீங்க சப்நெட்டிங்லாம் நம்ம எதுவுமே பண்ணாததால நீங்க இதே யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் ஏனா ஓகே 255.000 அதே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இங்க டூன்னு கமாண்ட் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? சோ எப்பவுமே நான் கான்ஃபிகரேஷன் மோட்ல ஒரு ஷோ கமாண்ட் நான் செக் பண்ணனும். அப்படினா அதுக்கு முன்னால நான் டூன்னு யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? நான் கான்ஃபிகரேஷன்ல மோட்ல இருக்கும்போது கூட என்னால கமாண்ட்ஸ் செக் பண்ண முடியும். ஆனா எப்போ அதுக்கு முன்னால நான் டூன்னு யூஸ் பண்ணியிருந்தா என்னால செக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இன்னொன்னு என்ன பார்க்கறேன்னா ஷோ இன்டர்ஃபேஸ். இப்போ நான் இந்த மாதிரி ஷோ இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துட்டு பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ கொடுத்தேன்னா எனக்கு இவ்ளோ டீடைல் கிடைக்கும். இந்த போர்ட் அப்பா இருக்கு லைன் புரோட்டோகால் அப். இது வந்து நான் என்ன சொன்னேன் போர்ட்ங்கிறது லேயர் 1 லைன் புரோட்டோகால்னு ஒரு லேயர் 2. சோ இது ரெண்டும் அப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஐபி மேக் அட்ரஸ் கிடைக்கும், ஐபி அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எம்டியு பேண்ட்வித் ரிலையபிலிட்டி இது எல்லாமே நம்ம எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா EIGRPல யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. எந்த பாத் வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் ஆர்ப் கீப் அலைவ் 10 செகண்ட் இந்த ஆட்டோ டியூப்லெக்ஸ் ஆட்டோ ஸ்பீட்ல நம்ம நெக்ஸ்ட் இதுல படிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி தான் இது. இதுல என்னலாம் கொடுத்திருப்பாங்கன்னா நம்ம எவ்வளவு இன்புட் ரேட் டேட்டா போகுது, எவ்வளவு அவுட்புட் டேட்டா வந்துட்டு இருக்கு அந்த இன்டர்ஃபேஸ்ல. அதே மாதிரி என்னென்ன எரர்ஸ்லாம் இருக்குன்னு காட்டுவாங்க. இன்புட் எரர், சிஆர்சி, ஃப்ரேம், ஓவர்ரன், இக்னோர்டு. நம்ம நெக்ஸ்ட் இதுல என்ன பார்ப்போம்னா இந்த எரர் எப்பலாம் இந்த எரர் வரும். இப்ப 0ல இருக்கு. எப்ப அந்த எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் படிப்போம். அதனால தான் இந்த கமெண்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கமாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கமாண்ட் பார்த்தோம்? ஐபி அட்ரஸ் அசைன் பண்றது பார்த்தோம். இது என்ன கமாண்ட்? டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் ஒரு பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சம்திங் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா இப்போ நான் ஒரு சுவிட்ச்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுவிட்ச்ல ஒரு 10 பிசி கனெக்ட் பண்றேன். எந்த பிசியோட நான் கனெக்ட் பண்றேன்னு எனக்கு தெரியாது பின்னால. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிட்டேன்னா நான் போய் நேரா பார்க்க வேணாம். ஓகே இது நான் சுவிட்ச் 1ல தான் இந்த பர்టిక్యులர் போர்ட்ட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ அதனால எப்பவுமே ஒரு போர்ட்ட ஒரு பிசி கொடுத்தேன்னா இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். இது வந்து சுவிட்ச் 1ல இது வந்து பிசி 1ல கனெக்ட் ஆயிருக்கு, பிசி 2ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால தான் டிஸ்கிரிப்ஷன்ற கமாண்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்துக்கும் சம்முக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஓகே இதுக்கு நீங்க ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ராஜேஷ் சார். சொல்லுங்க மேடம். சார் உங்களுக்கு நேத்து உள்ள கிளாஸ் கொஞ்சம் பாத்தீங்களா? இல்ல மேடம் நான் பார்க்கறேன். ஓகே. சிஎல்ஐ மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஓகே ஓகே நான் அத அனுப்புறேன். எல்லா சிஎல்ஐ அனுப்பி விடுங்க. சிஎல்ஐயா? சிஎல்ஐ அந்த கமெண்ட்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் ஓகே ஓகே. நான் அந்த பிபிடில உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது தனித்தனியா அனுப்பிச்சு விடுங்க. அதோட அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே ஓகே நான் கமெண்ட்ஸ் மட்டும் தனியா கூட அனுப்புறேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க தேவியக்கா. 43.109 43.109.23.12/8 ஓகே ஸ்லாஷ் ஏ வாது /8 இப்போ இதுல 5 क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெட்வொர்க் அட்ரஸ் எது? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இந்த நெட்வொர்க்ல எவ்வளவு ஹோஸ்ட் இருக்கு? ஹோஸ்ட்னா இப்போ நான் ஒரு ஐபி கொடுத்துட்டு நான் எத்தனை பேருக்கு இந்த ஐபி கொடுக்கலாம்? அதுதான் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இந்த நெட்வொர்க். அதுக்கப்புறம் நெட்வொர்க் வரையும் கொடுக்கலாமா? புரியல.
up to 254 வரைக்கும் கொடுக்கலாமா? லாஸ்ட்ல 12, 13, 14, 15 still up to 54. 254 வரை கொடுக்கலான்றீங்களா? ஆ இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏவா கிளாஸ் சியா? கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏல நெட்வொர்க் போர்ஷன் எது, ஹோஸ்ட் போர்ஷன் எது? கிளாஸ் ஏல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கிளாஸ் ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணே தான் நெட்வொர்க் போர்ஷன், ரிமைனிங் மூணுமே ஹோஸ்ட் போர்ஷன். கிளாஸ் பில ஃபர்ஸ்ட் 2 நெட்வொர்க், ரிமைனிங் 2வும் ஹோஸ்ட். கிளாஸ் சில ஃபர்ஸ்ட் 3 நெட்வொர்க், ஒரே ஒரு ஹோஸ்ட். சோ இப்போ என்ன மீனிங்னா எனக்கு நெட்வொர்க் வந்து சேஞ்ச் ஆகாது. சோ இந்த மூணுமே சேஞ்ச் ஆகாது கிளாஸ் சியா இருந்தா. சோ இந்த ஒண்ணே தான் சேஞ்ச் ஆகும். சோ எனக்கு வந்து நான் கிளாஸ் சில அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், 0ல இருந்து 255 மொத்தம் 256 ஐபி தான் எனக்கு கிடைச்சிருக்குமே. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, கிளாஸ் ஏ கொடுத்திருக்காங்க கரெக்டா? சோ இந்த நெட்வொர்க்ல எவ்வளவு ஐபி என்கிட்ட இருக்கும், 2 to the power 24 கிடைக்கும். இது ஒரு 8 பிட், இது ஒரு 8. இப்போ எனக்கு எவ்வளவு ஐபி கிடைக்கும், 2 to the power 24. ஹலோ சொல்லுங்க. once again கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. கிளாஸ் ஏல என்கிட்ட எவ்வளவு ஐபி கிடைக்கும், 2 to the power 24 கிடைக்கும். ஏன்னா என்கிட்ட ஏன் அவ்வளவு கிடைக்குதுன்னா என்கிட்ட அவ்வளவு ஹோஸ்ட் பிட் இருக்கு. 24மே எனக்கு ஹோஸ்ட் தான். இதே நான் கிளாஸ் பியா இருந்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 to the power 16 கிடைக்கும். ஓகே. இது கிளாஸ் சியா இருந்ததுன்னா 2 to the power 32 கிடைக்கும். சோ ஈச்மே எல்லாமே 8 பிட் தானே. சோ எனக்கு எவ்வளவு கிடைக்கும். சோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், கிளாஸ் ஏ கரெக்டா? சோ ஒண்ணே நெட்வொர்க் போர்ஷன், அது சேஞ்ச் ஆகாது. ரிமைனிங் 3யும் ஹோஸ்ட் போர்ஷன் கரெக்டா? ஓகே. நெட்வொர்க் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ நெட்வொர்க் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லாஸ்ட் நம்பர் 0வா இருக்கணும். அதாவது இதுக்கு மேக் ஆல் ஹோஸ்ட் பிட்ஸ் டு 0. எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு, எத்தனை நெட்வொர்க் பிட், எத்தனை ஹோஸ்ட் பிட்? நம்ம கிட்ட மொத்தம் 32 பிட் இருக்கு கரெக்டா? 32 பிட் இருக்கு கரெக்டா? இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட் கரெக்டா? ஆமா கரெக்ட். ஐபி அட்ரஸ் எப்பவுமே 32 பிட். சோ நான் என்ன போட்டிருக்கேன், இந்த நெட்வொர்க் பிட் 8 பிட். சோ அதை விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கிற 24 ஹோஸ்ட் பிட்டையுமே 0 போடுங்கன்னு சொல்றேன். அப்ப என்னோட நெட்வொர்க் அட்ரஸ் என்னவா தான் இருக்கும், 43.0.0 கரெக்டா? இது என்னோட இதோட நெட்வொர்க் அட்ரஸ். ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஹோஸ்ட் இந்த நெட்வொர்க், இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன, 2 to the power ஹோஸ்ட் பிட். அப்ப என்கிட்ட எவ்வளவு ஹோஸ்ட் பிட் இருக்கு, எவ்வளவு ஹோஸ்ட் பிட் இருக்கு? ஹோஸ்ட் பிட் 2 ஹோஸ்ட் பிட் 24 இருக்கு. 2 into power 24. இல்ல நான் என்ன சொல்றேன், இது ஒரு 8 பிட் மட்டும் தான் நெட்வொர்க். ரிமைனிங் இருக்கிற 3 ஆக்டெட், அதாவது 24 பிட்டுமே ஹோஸ்ட்னு தானே சொல்றேன். ஓகே. இதுல எது ஹோஸ்ட் பிட், எது நெட்வொர்க் பிட் உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட்? 43 வந்து நெட்வொர்க் பிட், பேலன்ஸ் இருக்குதுல ஹோஸ்ட் பிட் கரெக்ட்டா? அதுதான். அதுல ஹோஸ்ட் போர்ஷன் பிட்ன்றது இந்த லாஸ்ட் 24மே பிட் தான். ஒண்ணுமே 8 பிட் கரெக்ட்டா? சோ 24 இருக்கு. ஆமா 8 + 8 + 8. ஓகே ஓகே தட் ஓகே. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இந்த நெட்வொர்க் தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த மேக்ஸிமம் எவ்வளவு ஹோஸ்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஆனா எவ்வளவு யூசபிள் ஹோஸ்ட்னு கேட்கல. யூசபிள்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிடணும். நெட்வொர்க் அட்ரஸையும் பிராட்காஸ்ட் அட்ரஸையும் மைனஸ் பண்ணணும்.
இது யூசபிள் ஹோஸ்ட்னு கேட்கல. சோ எனக்கு இதுல வர்ற வேல்யூ தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இன் த நெட்வொர்க். நெட்வொர்க் பிராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்? பிராட்காஸ்ட் அட்ரஸ்னா மேக் ஆல் ஹோஸ்ட் டு 1. ஓகேவா? இப்போ இதுல இருக்கிற எல்லா ஹோஸ்ட் 24 ஹோஸ்ட் படி நான் ஒன்னா கன்வெர்ட் பண்ணா எனக்கு என்ன ஐபி கிடைக்கும்? 43.255.255.255 கரெக்டா? அந்த 8 பிட்டையுமே ஒன்னு போட்டனா 255 தான் கிடைக்கும். உங்களுக்கு அது புரியுதா? மொத்தம் என்கிட்ட 8 பிட் இருக்குல்ல. இப்ப 43 எப்படி உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பார்க்க சொன்னேன். ஒரு ஐபி கொடுத்தோம்னா அது 8 பிட் ஒரு பைனரியா எப்படி மாத்தணும்னு நமக்கு தெரிஞ்சாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். 8421 அந்த கான்செப்ட் சொல்றீங்களா? 001 00 அந்த மாதிரி மாத்துவோம்ல. 001 001 00011 0100 அதானே சொல்றீங்க? அதுதான் சொல்றேன். ஓகே. தேவி அக்கா உங்களுக்கு புரியுதா? புரியுதுடா எனக்கு புரியுது. ஓகே. இப்போ பிராட்காஸ்ட் அட்ரஸ் என்ன? இதுதான் பிராட்காஸ்ட் அட்ரஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ் என்னவா இருக்கும் அப்பனா? ஓகே, ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ் என்ன? இது நெட்வொர்க் அட்ரஸ். இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ். சோ 0.0.1. இப்போ லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ் என்னவா இருக்கும்? 254 லாஸ்ட் 43 சாரி 42 43.255.255.254. ஓகேவா? இதுதான் சம். தேவி அக்கா இதை கிளியர் பண்ணுங்க. சம். ஓகே. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அட்ரஸ். நெட்வொர்க் அட்ரஸ்னா ஆக்சுவலி இந்த ஐபி அட்ரஸ் வச்சு கேக்குறீங்களா நீங்க? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஆமா. ஒரே நிமிஷம். 129 221 23 so 30. So first நெட்வொர்க் அட்ரஸ். So இது நெட்வொர்க் அட்ரஸ் வந்து இதுல இருந்து இல்ல. ஏன்னா இது அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கிளாஸ் பி. இது ஓகேவா? இது ஓகே. ஸோ இந்த கிளாஸ் பி. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க நெட்வொர்க் அட்ரஸ் வந்து லாஸ்ட் 2 போர்ஷன் தான் இதுல வந்து ஹோஸ்ட் போர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து நெட்வொர்க் போர்ஷன் இல்ல. ஸோ அப்ப இந்த நெட்வொர்க் அட்ரஸ் பாத்தீங்கன்னாக்கா வந்து லாஸ்ட் 2 இது வந்து இது 0வா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுல வந்து இல்ல அதுல. ஸோ இது வந்து நெட்வொர்க் அட்ரஸ் வந்து இதுல வந்து இல்ல இதுல. ஓகேவா? அப்படி எல்லாம் கிடையாது. அது நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கு. எப்படி நெட்வொர்க் எல்லா ஐபிக்கு நெட்வொர்க் அட்ரஸ் உண்டு, பிராட்காஸ்ட் அட்ரஸ் உண்டு. சோ அப்ப நெட்வொர்க் அட்ரஸ் என்னன்னாக்கா சோ 129.221.0.0. ஆமா. ஓகே. சோ இது வந்து நெட்வொர்க் அட்ரஸ் இல்ல. ஓகே. சோ அடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் in the network. சோ 2 ஹோஸ்ட் இதுல இருக்குல்ல. 2 ஹோஸ்ட். ஆமா, லாஸ்ட் 2 ஹோஸ்ட் போர்ஷன் தானே. ஹோஸ்ட்னா ஹோஸ்ட் போர்ஷன் தானே அது சொல்லுது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு ஹோஸ்டுக்கு நான் ஐபி கொடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஐபி இப்போ என்னோட கம்பெனி இருக்கு. நான் இந்த நெட்வொர்க் நான் எடுத்தேன்னா நான் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? ஓகே. So 8 so 16. So 16 so 2 power 16. ஓகே, 2 power 16 நான் கொடுக்க முடியும். கரெக்ட்டா? yes. So அடுத்து network broadcast address. So network broadcast address as the broadcast address the last number வந்து highest number 254 இருக்கணும். Sorry 255. So last இந்த okay. So 129.221.255.254. 255.
இல்ல லாஸ்ட் ஒன் 255.254 நெட்வொர்க் பிராட்காஸ்ட் அட்ரஸ்னா என்ன? மேக் ஆல் ஹோஸ்ட் பிட் டு 0, மேக் ஆல் ஹோஸ்ட் பிட் டு 1. okay 255 to 255 okay sorry okay so அடுத்து the first usable address of the network இது வந்து அது வந்து இந்த ஐபி அட்ரஸ் சொல்லணுமா இல்ல நானா சொல்லணுமா? அது அவர் பார்த்தனாக்கா 120.221. first usable address 0.1 first ஓகே usable address. Last usable address பார்த்தீங்கன்னாக்கா so 129.221.255.254. ஓகே. ராஜேஷ் சார் இது சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். இது சொல்லுங்க சார். இந்த ஐபி 209 வந்து நெட்வொர்க், மீதி எல்லாமே வந்து 211.3.22 வந்து இது ஃபர்ஸ்ட் எந்த கிளாஸ்? கிளாஸ் கிளாஸ் சியா கிளாஸ் ஏவா? கிளாஸ் ஏ வராது. கிளாஸ் சி தான். கிளாஸ் சி. ஓகே. சில எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன்? டூ நாட் நைன் வந்து நெட்வொர்க் போர்ஷன். கிளாஸ் சில வந்து ஃபர்ஸ்ட் 3 நெட்வொர்க் போர்ஷன், லாஸ்ட் ஒண்ணே தான் ஹோஸ்ட் போர்ஷன். ஓகேவா? இப்போ அதை வச்சு சொல்லுங்க. புரியல மேடம், என்ன சொன்னீங்க? இப்போ கிளாஸ் கிளாஸ் வந்து சில ஃபர்ஸ்ட் 3 வந்து நெட்வொர்க் போர்ஷன், லாஸ்ட் ஒண்ணே தான் ஹோஸ்ட் போர்ஷன் கிளாஸ் சிக்கு. கிளாஸ் சில என்ன போட்டுருக்கேன்? 2^8 ஃபர்ஸ்ட் பவர் 8 அதாவது ஃபர்ஸ்ட் 8 பிட் இல்ல 8 பிட் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் அப்படி போட்டிருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் 3மே என்னதுன்னா நெட்வொர்க் அட்ரஸ், அதாவது நெட்வொர்க் போர்ஷன். ஓகேவா? ஓகே. லாஸ்ட் ஒண்ணே தான் ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே. இப்போ இத வச்சு நெட்வொர்க் அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3மே இப்ப நீங்க நெட்வொர்க் போர்ஷன் சொன்னீங்க. ஆமா ஆமா. இப்போ இது ஒன்னு மட்டும் தான் வருமா இல்ல 3மே வருமா? புரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் 3மே நெட்வொர்க்னு சொல்லிட்டேன். நெட்வொர்க் அட்ரஸ் என்னன்னு கேக்குறேன். நெட்வொர்க் அட்ரஸ் வந்து 209 தான் நெட்வொர்க் அட்ரஸ். 209.211.3 3ன்றது நெட்வொர்க் அட்ரஸா? ஓகே. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2554 வரையும் பண்ணலாம். ஓகே நினைக்கிறேன். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நேத்து உள்ள கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் மறுபடியும் பாருங்க. தேவிகா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேப்பா. 209.211.322 ஓகே. ஸோ இது வந்து கிளாஸ் சில வருது இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் போர்ஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் அட்ரஸ். நெட்வொர்க் அட்ரஸ் என்னன்னா 209.211.3.0. So the network address idella. Okay. So maximum number of a host in the network. Appo வந்து 2/2 இல்ல. Sorry. 2/4. 2/4. No, இல்ல 2/8. Sorry, 2/8 it is. Okay. So in network broadcast address. Okay. The 209.211.3.255. Okay. So first usable address padinakka the 209.211.3. First usable address so 1.
லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா 209.211.3.254. ஓகே இதுக்கு ஒரு நிமிஷம். 2.71.209.233. ஓகே, ஸோ இது வந்து கிளாஸ் ஏ. ஆமா, கிளாஸ் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் போர்ஷன் அண்ட் லாஸ்ட் 3 வந்து ஹோஸ்ட் போர்ஷன். ஸோ இதுல வந்து நெட்வொர்க் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2.0.0.0. ஸோ நெட்வொர்க் அட்ரஸ். So the number of hosts. So number of hosts பார்த்தீங்கன்னாக்கா 2 power 888. 3 is 24. 2 power 24. ஓகே Number of hosts. Okay. So the network broadcast address. So அது பார்த்தீங்கன்னாக்கா 2.255.255.255 network broadcast address. ஓகேவா? ஓகே அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 2. ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகே, 2.0.0.1 ஃபர்ஸ்ட் யூசபிள் அட்ரஸ். லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 2.0.0.254 லாஸ்ட் யூசபிள் அட்ரஸ். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ ஓகே இதெல்லாம் ஓகே. ஓகே நம்ம வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே வாட் இஸ் நெட்வொர்க்கிங்? ஓகே, what is networking? So networking naga it is a connecting two or more devices to share resources. ஓகே To share or transfer resources. ஓகே இன்டர்நெட் வந்து எங்க இருந்து கிடைக்குது? இன்டர்நெட் எங்கிருந்து கிடைக்குதா? இப்போ உங்க மொபைல்ல இன்டர்நெட் கிடைக்குது, சோ எங்க இருந்து கிடைக்குது? வயர்லெஸ் அதுல வரும், ஐஎஸ்பி கிட்ட இருந்து வரும். ராஜேஷ் சாரோட கான்செப்ட் படி இன்டர்நெட் வந்து அங்க இருந்தா வருது. ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம். சத்யாக்காவோட கான்செப்ட் படி இன்டர்நெட் எங்க இருந்து கிடைக்குது? இன்டர்நெட் எங்க இருந்து கிடைக்குது? ஆக்சுவலி இல்ல இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்க உங்களோட ஐடியா என்ன, அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுனாக்கா நம்மளோட ஐபி அட்ரஸ், ஒவ்வொரு டிவைஸ்ல இருக்கிற ஐபி அட்ரஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து இன்டர்நெட் வருது எனக்கு தெரிஞ்சு. எப்படி சொல்றேன்னாக்கா இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்றோம் வச்சுக்கோங்களேன் இந்த ஃபோன் நம்பருக்கு. இப்போ வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து அதோட ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ்க்கு தான் நமக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கும் அதுல. ஓகே சோ இப்போ இன்டர்நெட் வந்து எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கிடைக்கல, என்னால டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியுமா யாருக்காவது? இன்டர்நெட் இல்லாம உங்களால ஒருத்தங்களுக்கு டேட்டாவை சென்ட் பண்ண முடியுமா? டேட்டான்றது என்னது? என்கிட்ட இருக்கிற வீடியோவோ, என்கிட்ட இருக்கிற ஆடியோ ஃபைலோ, என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜோ என்னால சென்ட் பண்ண முடியுமா? இல்ல. ஓகே ராஜேஷ் சார். ஹலோ சொல்லுங்க மேடம். முடியுமா முடியாதா? ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. இன்டர்நெட் இல்லாம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? சிஸ்டம் டு சிஸ்டம் பண்ணலாம், பேக் டு பேக் ஸ்ட்ரெயிட் கனெக்ட் பண்ணி லேண்ட் கேபிள் ஸ்ட்ரெயிட்டா இது பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கரெக்ட்டா? ம். சோ எப்ப நமக்கு இன்டர்நெட் தேவைப்படுது? மெயில் பண்றதுக்கு சம்திங் இந்த மாதிரி ஒரு காமன் ஃபைல் ஒருத்தர் எடுக்கணும்னா, எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன்னா எல்லாருமே ஷேர் பண்ணனும், அதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். இப்ப இன்டர்நெட் தேவைப்படாது. காமன் ஃபைல் எடுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது அப்ப கூட. ஏன்னா என்னோட ஆபீஸ்ல இப்போ ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 10 பிசி கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஒரு காமன் ஃபோல்டர் ஒரு சிஸ்டம்ல கிரியேட் பண்ணிட்டு என்னால 10 சிஸ்டமும் அக்சஸ் பண்ண முடியுமே. அதுக்கே எனக்கு இன்டர்நெட் தேவை. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எப்ப
நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட் தான். 2 சிஸ்டம் இருந்தா என்னால டேட்டா சென்ட் பண்ண முடியும் அப்படின்றீங்க. ஓகே. நான் அப்புறம் என்ன சொன்னீங்க, எப்ப இன்டர்நெட் தேவைன்னு கேட்கும்போது மெயிலிங் பண்றதுக்கு ஃபைல் ஷேர் ஷேர் பண்றதுக்குன்றீங்க. காமன் ஃபைல் என்கிட்ட 10 பிசி இருக்கு. ஓகேவா? 10 பிசி இருக்குன்னா ஒரு பிசில நான் ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அத வந்து நான் 10 பிசிக்கும் சென்ட் பண்ணனும்னா எனக்கு சுவிட்சே போதுமே. நான் ஒரு சுவிட்ச் வாங்கி வச்சுட்டு நான் 10 பிசி அதுல கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஒரு பிசில கனெக்ட் இருக்கிற ஃபைல எல்லா பிசியும் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு இன்டர்நெட் தேவையே இல்ல. இப்ப பேக் ஸ்லாஷ் அடிச்சு எடுக்க முடியுமா? நான் தான் கேக்குறேன். பேக் ஸ்லாஷ் அடிச்சு குறிப்பிட்ட ஐபி இருக்கு, எடுக்க முடியும். நான் இன்டர்நெட்டுக்குள்ளேயே போகல. அது இன்டர்னல் நெட்வொர்க் தான். ஓகே ஓகே ஓகே. இல்லன்னா பவர் நெட்வொர்க்குக்கு நம்ம ஷேர் பண்றப்போ ஆமா ஆமா, அதுக்கு இன்டர்நெட் தேவையில்ல. புரியல சத்யாக்கா? இல்ல இப்ப வந்து வெவ்வேறு நெட்வொர்க்குக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டாஸ் நம்ம ஷேர் பண்றப்போ அப்ப தேவைப்படுமா? இல்ல வேற வேற நெட்வொர்க் அனுப்பும்போது தேவைப்படுமான்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா. உங்களோட கான்செப்ட் படி இன்டர்நெட்ங்கிறது இந்த ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்றது தானே உங்க கான்செப்ட் படி இன்டர்நெட். நான் என்ன சொல்றேன், வேற வேற நெட்வொர்க் அனுப்புனா நான் ஒரு ரவுட்டர் வாங்கி வச்சாலே போதுமே. இப்ப என்கிட்ட ஒரு போன் இருக்கு, என் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட ஒரு போன் இருக்கு வச்சுக்கோங்க. வேற வேற ஐபி இருந்தேன்னா நான் ரவுட்டர் வாங்கி வச்சா அதை வச்சே சென்ட் பண்ணலாமே. வேற ஒரு ஐபி வச்சா கூட சென்ட் பண்ண முடியும். ரவுட்டர் இருந்தா, சுவிட்ச் இருந்தா நான் சேம் ஐபி இருந்தா தான் சென்ட் பண்ண முடியும். ஓகே, நான் ரவுட்டர் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா வேற வேற நெட்வொர்க் இருந்தா கூட என்னால சென்ட் பண்ண முடியுமே. ஏன் இன்டர்நெட் வருது இதுல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. நீங்க சொன்ன கான்செப்ட் என்ன, வேற வேற நெட்வொர்க் இருந்தா என்னால சென்ட் பண்ண முடியாது, அதனால நான் இன்டர்நெட் வாங்குறேன்றீங்க, கரெக்டா? ஆமா. நான் என்ன சொல்றேன், என்னோட மொபைல் போன்ல நான் வந்து 10 நெட்வொர்க் வச்சுக்கிறேன் ஒரு நெட்வொர்க். என் ஃப்ரெண்டோட மொபைல் போன்ல 11 நெட்வொர்க் வச்சுக்கிறேன். அத கனெக்ட் பண்றதுக்கு நான் நடுவுல என்ன பண்ணிக்கிறேன், ரவுட்டர் வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் மொபைல் போன் இல்லாம நான் வந்து ஒயர்டே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசி வச்சுக்கிறேன். நடுவுல நான் ரவுட்டர் வச்சா ரவுட்டர் தான் சென்ட் பண்ணுமே டேட்டாவை. சோ என்னால கனெக்ட் பண்ண முடியுமே. ஏன் இன்டர்நெட் தேவை? இருங்க, இப்ப வந்து ஒயர்டா இருந்தாலும் நமக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்ல. ஆனா ஒயர்லெஸ்க்கு நமக்கு வந்து இன்டர்நெட் ஒயர்லெஸ்ல ஆக்சஸ் பாயிண்ட் வாங்கிப்பனே. ஆக்சஸ் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு ஒயர்லெஸ்க்கு. நம்ம ரவுட்டர் மாதிரி ஒண்ணு கனெக்ட் பண்றோம் தெரியுமா மேல? ஆமா. அது வாங்கிப்பனே. எதுக்கு எனக்கு இன்டர்நெட் தேவை? நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு இன்டர்நெட் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சஸ் பாயிண்ட் வாங்கினா கூட உங்களுக்கு வைஃபைல தானே கனெக்ட் ஆகும். வைஃபைல கனெக்ட் ஆனா உங்களுக்கு நோ இன்டர்நெட். ஷார்ட்டா சொல்லட்டுமா? நம்ம வந்து இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்கி காசு போட்டு வாங்குறதுக்கு வைஃபை வாங்கிடலாங்க. தெரிஞ்சதுக்கு நான் வைஃபை வாங்கிட்டேன். ஓகே, நீங்க சொல்றது ஓகே. நான் வைஃபை வாங்கி வச்சுட்டேன். ஓகே, ஆனா நான் அந்த வைஃபை வச்சு ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்து நிறைய பேருக்கு சென்ட் பண்ணிடுறேன் டேட்டாவை. அப்ப எனக்கு இன்டர்நெட் வந்து தேவை அப்படின்றீங்களா அப்படின்றேன் நானு. அது நான் சுவிட்சுக்கு பதிலா அக்சஸ் பாயிண்ட் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஒயர்டு, அது ஒயர்லெஸ். நீங்க சொல்லுங்க சார். இப்ப என்னன்னா, என் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். சுவிட்ச் இருந்தா நான் பக்கத்துல இருக்கிற 10 பேரை கனெக்ட் பண்ணிடுவேன். ரவுட்டர் இருந்தா நான் வேற வேற நெட்வொர்க் இருந்தாலும் கனெக்ட் பண்ணிடுவேன். ஆக்சஸ் பாயிண்ட் இருந்தா ஒயர்லெஸ்ல இருக்கிற எல்லாரையும் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ஆனா இப்ப இந்த பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு போறேன். அப்ப கூட நான் கேபிள் எடுத்து நான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கா கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு மும்பைல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நான் கேபிள் கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியுமா? இங்க இருந்து நான் வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் அங்க வரைக்கும் என்னால போட முடியுமா? இதுதான் யார் எடுத்துக்கிட்டானா ஐஎஸ்பி. இந்த வேலையை ஐஎஸ்பி கையில எடுத்துக்கிட்டாங்க. ஐஎஸ்பி என்ன பண்ணுவாங்க, நடுவுல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ரவுட்டரை ஃபுல்லா இன்செர்ட் பண்ணி விடுவாங்க. ரவுட்டர் என்ன பண்ணும், ஒரு டேட்டாவை இங்கிருந்து மும்பை வரைக்கும் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். சென்னையில ஒரு ரவுட்டர் இருக்கும், மும்பைல ஒரு ரவுட்டர் இருக்கும், நடுவுல எக்கச்சக்க ரவுட்டர் இருக்கும். அப்ப ஐஎஸ்பி என்னதான் பண்றாங்க, ஒரு டேட்டாவை சும்மா மூவ் தான் பண்ணி விடுறாங்க. ரவுட்டர்ல தானே அவங்க மூவ் பண்றாங்க. ஆனா அப்ப எதுக்கு இன்டர்நெட் வேணும்? இன்டர்நெட் நீங்க நினைக்கிற இன்டர்நெட் வந்து வேற. இன்டர்நெட்ன்றது என்னன்னா,
ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணணும். அதுதான் நெட்வொர்க்கிங் கான்செப்ட். கரெக்டா? ஓகே. ஆமா. இன்டர்நெட் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்டர்நெட் அவங்க குடுக்குறாங்க. அவங்க எதுவும் குடுக்கல. அவங்க அலோ பண்றாங்க அவ்வளவுதான். இங்க இருந்து நான் மும்பைக்கு சென்ட் பண்றேன், யாருக்கோ ஒருத்தவங்க சென்ட் பண்றேன்னா அலோ பண்றாங்க அவ்வளவுதான். இல்லன்னா அக்சஸ் டெனி பண்றாங்க. இதுதான் அவங்க பண்றாங்களே ஒழிய அவங்க நமக்கு இன்டர்நெட் குடுக்கல. நமக்கு இன்டர்நெட்ல அதாவது இன்டர்மீடியேட்டரா இருக்காங்க அவ்வளவுதான். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஒரு 10 பிசி தான் இருக்கு. நான் அவங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கணும், டேட்டா சென்ட் பண்ணிக்கணும். எனக்கு இன்டர்நெட் தேவையில்ல. எனக்கு இன்னொரு கம்பெனி இருக்கு. அவங்களுக்குள்ள டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா நடுவுல இன்டர்நெட் தேவை. நடுவுல நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நான் ஒரு தனி கேபிள் கூட போடலாம். அதுக்கு எனக்கு காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஏர்டெல் காரங்கிட்ட சொல்லி ஒரு லிங்க போட்டு MPLS கான்ஃபிகர் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா MPLSனா டக்குனே போயிடும்ல. அதனால நான் கான்ஃபிகர் பண்ண சொல்லிட்டேன்னா, இங்க இருந்து என்னோட இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு நான் பண்ணிப்பேன். நடுவுல இருக்கும்போது ஏர்டெல் சப்போர்ட் பண்றாங்க. இங்க இருந்து டேட்டாவ அங்க சென்ட் பண்றதுக்கு. புரியுதா? எப்படி நடக்குதுன்ட்டு? ஆக்சுவலி கிளியர் ஆகல. எனக்கு இன்னொரு டைம் சொல்றீங்களா இன்டர்நெட் என்னன்னு சொல்லிட்டு? வரேன். உங்களுக்கு இந்த பெயிண்ட் தெரியுதா? இப்போ என்கிட்ட இங்க ஒரு 10 பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஆபீஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். சோ இப்போ இவங்களுக்கு இன்டர்நெட்னா என்ன? நெட்வொர்க்கிங்னா என்ன? டேட்டாவை சென்ட் பண்ணணும் அவ்வளவுதான். சோ எனக்கு நான் இப்படி வந்து கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன் ஒருத்தவங்களோட ஒருத்தங்கன்னா என்ன இவங்களோட இவங்க சென்ட் பண்ண முடியாதுல. சோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு சுவிட்ச் வாங்கிடுவேன். சோ சுவிட்ச் வச்சு இவங்களோட டேட்டாவை இவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும், இவங்களோட இவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப பக்கத்துல என்னோட வீட்டு பக்கத்துல இன்னொரு ஆபீஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க ஒரு சுவிட்ச் வாங்கி கனெக்ட் பண்ணிடுவேன். நடுவுல என்னால டேட்டா சென்ட் பண்ண முடியாத ஒரு ரவுட்டர் வாங்கிடுவேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லொகேஷன் எல்லாம் கிட்ட இருக்கும்போது எனக்கு இன்டர்நெட் தேவையில்ல. எப்போ என் பக்கத்துல இருக்கும்போது தேவையில்ல. எப்போ எனக்கு நடுவுல இன்டர்நெட்னு ஒண்ணு வருதுன்னா, இப்ப லொகேஷன் வந்து நான் அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு மும்பைல இருக்கு. இல்லன்னா ஒண்ணு சென்னையில இருக்கு. ஒண்ணு பெங்களூர்ல இருக்கு. நடுவுல உங்களால கேபிள் லே பண்ணா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? நான் லே பண்ண முடியாதுன்னு சொல்ல, பண்ண முடியும். பண்ணா எவ்வளவு செலவாகும்? நிறைய ஆகாது. சோ இங்கேயும் ஸ்விட்ச் வச்சு என்ன பண்ணிடுவேன், டேட்டாவ ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க நான் சென்ட் பண்ணிப்பேன். சோ எனக்கு அது பிரச்சனையே இல்ல. இப்ப என்னதான் பிரச்சனை, நான் வந்து அ பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் தனி கேபிள் வாங்குனா எனக்கு அவ்ளோ செலவு. அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல தான் லே பண்ணணும். எனக்கு அது வேற ஆள் போட்டு செலவு. சோ நான் என்ன பண்ணிடுவேன், நான் ஏர்டெல்ல போய் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ஏர்டெல் என்ன குடுப்பான், ஒரு ரவுட்டர்ல இந்த லிங்க கனெக்ட் பண்ணிடுவான். இங்க இருக்கிற ஒரு ரவுட்டர் வச்சிருப்பான் ஆல்ரெடி. அங்க ஒரு லிங்க கனெக்ட் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுவான், நடுவுல நெறைய ரவுட்டர் அவன்கிட்ட இருக்கு. சோ அவன் வந்து நமக்கு சர்வீஸ் புரொவைட் பண்றாங்க. அதனால தான் இவங்கள என்ன சொல்றோம், சர்வீஸ் புரொவைடர்ன்னு சொல்றோம். ஒரு சர்வீஸ் குடுக்குறாங்க. இங்க நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான். சோ அந்த ரவுட்டர் என்ன பண்ணும், இங்க இருக்கிற டேட்டாவ அங்க மூவ் பண்ணி குடுக்கும். ஓகே. அப்ப வந்து இன்டர்நெட் வந்து அப்ப நம்ம வந்து இன்டர்நெட் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்ப நம்ம ஒரே ஒரு வார்த்தையா? இப்ப இந்த இன்டர்நெட்ன்றது டிவைஸ் டேட்டாவ கிடையாது. ஷேர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு நான் டேட்டா ஷேர் அதுதான் சொன்னேன். வாட் இஸ் நெட்வொர்க்கிங்? நான் வந்து டேட்டாவ ரிசோர்ஸ் சென்ட் பண்ணணும். நான் 2, 3 பேரை கனெக்ட் பண்ணி சென்ட் பண்றேன். சோ இன்டர்நெட்ங்கிறது என்னது? நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். இங்க நெறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. இதெல்லாம் எதுக்காக கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க? இந்த மாரி தான் இருக்கும் ரவுட்டர் ஃபுல்லா. கனெக்ட் பண்ணி. சோ இப்ப இங்க வந்து மும்பை இருக்குதுன்னா, சோ இங்க இருந்து நான் ஒரு கேபிள் அவங்களுக்கு குடுத்துருவேன் அந்த கஸ்டமருக்கு. சோ இன்டர்நெட் அவங்க சர்வீஸ் புரொவைட் பண்றாங்க. ஒரு டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்குறாங்க அவ்வளவுதான். ஓரளவுக்கு இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியுதா? ஓகே. ராஜேஷ் சாருக்கு? புரியுதுமா புரியுது. ஆ
புரியுது. சோ அப்ப நெட்வொர்க்கிங்னா என்ன? அது நம்ம ஒரு ஆல்ரெடி டேட்டாவ அப்படிதானே இருக்கு. மக்ஸ் டு மக்ஸ் கொடுப்பாங்கல்ல அது எல்லாமே அவங்க ஐஎஸ்பி சைடுல பண்றது. ஆனா அவங்க ஆமா ஆமா எதுக்காக ஆமா. பண்றாங்கன்னா, நமக்காக தான் பண்றாங்க. நமக்காக தான் நடுவுல அவ்வளவு ரவுட்டர் கனெக்ட் பண்ணி அது வச்சிருக்காங்க. MPLS மூலியமா தான் டேட்டா மேக்ஸிமம் இது வரும். நீங்க சொன்னது கரெக்ட். MPLS மூலமா மேக்ஸிமம் பண்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப SD-WAN வந்துருச்சு. இன்னும் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகல. மோஸ்ட்லி MPLSல பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி PGP, ISAs எல்லாம் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மள ஏன் MPLS வச்சு பண்றாங்கன்னே நமக்கு தெரியும். PGP, ISAs எல்லாம் ஒர்க் ஆகாம MPLS ஒர்க் ஆகாது. இது எல்லாமே நம்ம நடுவுல இருக்கிறத பத்தி படிக்கிறது வேற. அது வந்து வேன் நெட்வொர்க் பத்தி படிக்கிறது. அது CCNP ல படிப்போம். இப்ப நம்ம லேன் நெட்வொர்க் பத்தி படிச்சா போதும். ஓகேவா? இதான் லேன் நெட்வொர்க். ஒரு சின்ன ஆபீஸ் தான் லேன் நெட்வொர்க். ஓகே, ஸ்விட்சோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? broadcasting the data. ஏன் எப்பவுமே ஸ்விட்ச் பிராட்காஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டே இருக்குமா? டேட்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுப்போம். இல்ல டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணும் பிரிச்சு தான் கொடுக்குமா ஸ்விட்ச்? ஸ்விட்சுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கா? அதாவது ஸ்விட்சுக்குலாம் அவ்வளவு நாலேஜே கிடையாது. டேட்டாவை யாருக்கும் பிரிச்சு எல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. இப்ப என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, இந்த வழியா பாதி அனுப்புவேன், அந்த வழியா பாதி அனுப்புவேன். சொல்லிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஸ்பீட் சொல்றேன். ஸ்ப்ளிட் ஆகும்ல. ஸ்ப்ளிட் ஆகுது ஓகே. ஆனா ஸ்விட்ச்ல ஸ்ப்ளிட் ஆகுதான்னு நான் கேக்குறேன். ஸ்விட்ச் என்ன பண்ணுன்னு தான் நான் கேக்குறேன். தெரியல. இது வந்து என்ன எப்ப தெரியுமா படிக்கிறது? டே 1ல படிக்கிறது. நெட்வொர்க்கிங் டிவைசஸ். தேவிகா உங்களுக்கு தெரியுதா ஸ்விட்ச் என்ன பண்ணுன்ட்டு? ஆக்சுவலி இந்த ஸ்விட்ச் வந்து டேட்டாவை வந்து இது ஷேர் பண்ணும் அது. இப்போ வந்து ஸ்விட்ச்ல வந்து ஒரு வந்து 10 பிசி கிட்ட இது கரண்டா இருக்குனாக்கா, ஸோ அதுல வந்து ஒரு நெட்வொர்க் வந்து ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணும். இது வந்து மேக் அட்ரஸ் மூலியமா தான் இது வந்து ஷேர் அப் பண்ணும் ஆக்சுவலி இந்த ஸ்விட்ச் இது. அப்புறம் ஓகே, இப்போ ஸ்விட்ச் கிட்ட ஒரு பாக்கெட் வருது. இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், ஸ்விட்சுக்கு போகுதுன்னா ஸ்விட்ச் என்ன பண்ணும்? ஸ்விட்ச் வந்து அதோட மேக் அட்ரஸ் வந்து அது வந்து செக் பண்ணும் அது. ஓகே, எந்த மேக் அட்ரஸ் செக் பண்ணும்? நம்ம கிட்ட 2 மேக் அட்ரஸ் இருக்கு, சோர்ஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் இருக்கு. எதை செக் பண்ணும்? ஓகே, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஓகே, டெஸ்டினேஷனை செக் பண்ணிட்டு ஸோ டெஸ்டினேஷன் செக் பண்ணிட்டு அது வந்து பாக்கெட்ஸ் வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதான் எதுல செக் பண்ணும்? செக் பண்ணணும்னு சொல்றீங்க, எதுல போய் செக் பண்ணும்? சோ இதெல்லாம் நான் 3rd கிளாஸ்ல நடத்திட்டேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா கிளாஸ் கவனிக்கணும். இல்லைன்னா கிளாஸ் நடத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாதி படிச்சு அது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. சிசிஎன்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே முக்கியம். ஒரு டாபிக்ஸ் படிக்கலன்னா அடுத்த டாபிக்ஸ் கண்டினியூட்டியாவே இருக்காது. சோ எல்லா டாபிக்ஸுமே படிக்கணும். ஓகே, நீங்க எல்லா டாபிக்ஸுமே படிச்சுட்டு வாங்க. நான் நாளைக்கு அடுத்த டைம் வரும்போது இதோட கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? ஓகே. ராஜேஷ் சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? என்ன பண்ண மாட்டேங்க சொல்லுங்க. புரியல. டே 1ல இருந்து எல்லா கிளாஸ் பார்க்கணுமா? எல்லா கிளாஸுமே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்லாம் வரும்போது நான் கொஸ்டின் கேட்டுட்டு தான் அடுத்த கிளாஸே நடத்துவேன். ஓகே ஓகே, யாரெல்லாம் படிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஆனா இந்த லேப் ஒன்னு இருக்குது, நெக்ஸ்ட் லேப். அத ஒரு டைம் பாத்துறலாமா? பண்ணல இருக்கு. ஆனா நான்
எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம நடத்திருக்கோம்ல, இதுக்கு ஒரு லேப் இருக்கும். IPv4ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது கொஞ்சம் பாத்துடலாம். ஒரே நிமிஷம். இப்ப நம்ம எந்த கிளாஸ் பாக்குறோம்? IPv4 அட்ரஸ் இருக்கா? இதுதான் அந்த அந்த லேப். ஒரே நிமிஷம். அது ஸ்விட்ச் பத்தி மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க. அது வந்து எதாச்சும் வந்து டெஸ்டினேஷன் அதை வந்து ஃபைண்ட் பண்ணி அது வந்து சென்ட் பண்ணது அது மட்டும் சொல்லுங்க ஒரு டைம். ஸ்விட்ச்ல ஒரு பாக்கெட் வந்தோடனையும் சோர்ஸோட மேக் அட்ரஸ மேக் டேபிள்ல என்ட்ரி பண்ணும். அதுக்கு பேர் தான் மேக் லேர்னிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் டேபிள் இருக்கான்னு செக் பண்ணும். அது இருந்ததுனா தான் அது என்ன போர்ட்னு அதுல என்ட்ரியா இருக்கும். சோ அந்த போர்ட் வழியா அனுப்பும். அதுல இல்லனா அது பிராட்காஸ்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகர் R1 ஹோஸ்ட் நேம் இருக்கு. சோ ரவுட்டர் 1ஓட ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணனும். அதுக்கப்புறம் யூஸ் a show commands to view the list of R1 interface and their status. இது செக் பண்ற கமாண்ட் வந்து என்னது? ஹோஸ்ட் நேம்க்கு என்ன கமாண்ட் கொடுப்போம்? ஹோஸ்ட் நேம். அதுக்கப்புறம் இப்போ R1 கேட்டா R1 கொடுப்போம். இதெல்லாம் கான்ஃபிக் மோட்ல போயிட்டு பண்ணனும். அதே மாதிரி யூஸ் ஷோ கமாண்ட் கொடுத்திருக்காங்களா, அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்க போறோம்? ஷோ IP இன்டர்ஃபேஸ் brief. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கமாண்ட்? கான்ஃபிகர் இது கொடுத்து செக் பண்றோம் ஏதாவது IP எல்லாம் இருக்கான்ட்டு. Configure the appropriate IP address on R1 interface and enable the interface configuration appropriate interface description. இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க? எல்லாத்துக்கும் IP கொடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க? PCல போயிட்டு இங்க போய் IP கொடுக்கணும். நீங்களா IP எழுதுங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே போடுங்க. 192.198.6.0.1 கொடுத்தீங்கன்னா இங்க IP எழுதிடுவீங்க இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ சுவிட்சுக்கு வந்து IP தெரியாது. சோ நம்ம IP கொடுக்க வேணாம். இப்ப ரவுட்டருக்கு வந்து 3 இன்டர்ஃபேஸ் இருக்கா? ரவுட்டரோட எல்லா இன்டர்ஃபேஸ்லயும் IP கொடுக்கணும். கரெக்டா? சோ இப்போ நான் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் எப்படி IP கொடுக்கறதுன்னு காமிக்கிறேன். enable config t. இப்ப நான் ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து G00வா? சோ என்ன பண்றேன்? G0/0. நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம். ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப தெரியுதா அட்லீஸ்ட்? இல்ல. ஓகே, உங்களுக்கு வீடியோ முடியும் போது அது தெரியும். நீங்க கொஞ்சம் பாருங்க. வீடியோல உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து இது எப்படி கான்ஃபிகர் பண்றேன்? R1ல பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ் போயிட்டு IP அட்ரஸ் அந்த பர்టిక్యులர் IP நான் கொடுக்கிறேன். R1 IP 15.255.255.254 சரி கொடுத்துட்டேன். 15.255.255.254. அதோட சப்நெட் மாஸ்க் என்ன? 255.0.0.0 சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டேன். ஏன்னா /8 தானே. சோ 255.0.0.0. ஓகே, இதே மாதிரி இந்த ரெண்டுக்குமே நம்ம IP கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? view the running configuration to confirm the configuration changes then save the config. சோ நான் என்ன பண்றேன்? சேவ் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? கான்ஃபிகர் த IP அட்ரஸ் PC1க்கு PC2க்குலாம் நான் போய் இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணலாம். எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்? இங்க வந்து இப்ப கொடுக்குறேன்னா 192. இங்க என்ன IP கொடுத்துருக்காங்க? 98.0.1. சோ 182.92.0.1. ஓகேவா? இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிங் பண்ண சொல்றாங்க. சோ நான் PC1ல இருந்து 2, 2ல இருந்து 3 இந்த மாதிரி 3 நான் பிங் பண்ணி பார்க்கணும். PC1ல இருந்து PC2, PC2ல இருந்து PC3 இந்த மாதிரி பிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிங் ஆகும். இதுதான் அந்த லேப். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. இந்த லேப்